பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் வேளச்சேரி நீர்நிலைகளில் ரேஸ் கிளப் நடத்தி புதிய நீர்நிலையாக மாற்றலாம் என தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் தற்போது யோசனை தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அரசு கட்டடங்களை ரேஸ் கிளப்புக்கு மாற்ற யோசனையானது தற்போது கூறப்பட்டிருக்கிறது. இருவேறு யோசனை தொடர்பாக தலைமை செயலாளர் பிற துறை செயலாளர்களுடன் கூட்டம் நடத்தி முடிவெடுக்க தீர்ப்பாயம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, இந்த யோசனைகள் குறித்தான கூடுதல் விவரங்கள். சதுப்பு நிலம் வேளச்சேரி நீர்நிலைகளில் ஆக்கிரமிப்பாக உள்ள அரசு கட்டிடங்களை அகற்றி அதை கிண்டி ரேஸ் கிளப்புக்கு இடம் மாற்றலாம் என்றும் அல்லது ரேஸ் கிளப் நிலத்தை புதிய நீர்நிலையாக மாற்றலாம் என தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் தற்போது ஒரு யோசனை தெரிவித்திருக்கிறது. இது குறித்து தலைமை செயலாளர் பிற துறை செயலாளருடன் கூட்டம் நடத்தி முடிவெடுக்க வேண்டும் என்று தீர்ப்பாயம் தன்னுடைய உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறது. குறிப்பாக வெள்ளத்தால் ஒருபுறம் வறட்சியால் ஒருபுறம் பாதிக்கப்படக்கூடிய சென்னையில் புதிதாக பசுமை பூங்கா உருவாக்குவதை விட நீர்நிலை உருவாக்குவதே சிறந்த முடிவாக இருக்கும் என்று தீர்ப்பாயம் ஒரு கருத்தினை தெரிவித்திருக்கிறது. கிண்டி ரேஸ் கோர்ஸ் பகுதியை முழுமையாக தமிழக அரசு கைப்பற்றி அங்கு தோட்டக்கலைத்துறை சார்பாக பூங்கா அமைக்கப்படும் என்று ஏற்கனவே தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில அந்த பூங்காவை நீர்நிலைகளுடன் கூடிய பூங்காவாக மாற்றுவதற்கான ஒரு யோசனையை ஏற்கனவே தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் அதற்கான ஒரு யோசனை தெரிவித்திருந்த நிலையில தற்போது இது குறித்து தலைமைச் செயலாளர் பிற துறை செயலாளருடன் கூடி ஆலோசனை கூட்டம் நடத்தி இது தொடர்பான ஒரு முடிவினை எடுக்கலாம் என்று தற்போது தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் தன்னுடைய உத்தரவுல பிறப்பித்திருக்கிறது. எனவே இது தொடர்பான விசாரணை அக்டோபர் 14ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அன்றைய தினம் இது தொடர்பான முடிவை அரசு தெரிவிக்க வேண்டும் என்றும் தன்னுடைய உத்தரவில் தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவா.